ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆதார் கார்டை நம்ம மொபைலில் எப்படி நம்ம பிடிஎஃப் ஃபார்மேட்டில் டவுன்லோட் செய்து எப்படி நம்ம ஓப்பன் செய்து பார்ப்பது. ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ உங்களுக்கு வீடியோ புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. அப்படியே கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பயில பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க, நம்ம இப்போ நம்மளுடைய ஆதார் கார்டை நம்மளோட மொபைலில் எப்படி நம்ம பிடிஎஃப் ஃபார்மேட்டில் டவுன்லோட் செய்து எப்படி நம்ம பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு தெளிவாக லைவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் இருக்கிற குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் பாக்ஸில் போய்ட்டு நான் சொல்கிற டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. ஆதார் அப்படி சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆதார் அப்படி சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு பாருங்க. ஸோ அந்த வெப்சைட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதாரோட அஃபீஷியல் வெப்சைட் உங்களோட மொபைலில் ஓப்பன் ஆகும். ஸோ கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி வாருங்க. ஸோ அந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா கெட் ஆதார் அப்படி சொல்லிட்டு கொடுத்துப்பாங்க பாருங்க ஒரு ஆப்ஷன். ஸோ அதில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆதார் அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்டர் ஆதார் நம்பர் அப்படி சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா என்டர் கேப்சா அப்படி சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பர் நீங்கள் அந்த பாக்ஸில் என்ட்ரி பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சா கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஸோ அந்த கேப்சா பார்த்து நீங்கள் கீழே என்டர் கேப்சா அப்படி சொல்லி கொடுத்துருக்க இடத்துல நீங்கள் அந்த கேப்சா என்ட்ரி பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சென்ட் ஓடிபி அப்படி சொல்லிட்டு ஆப்ஷன் பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. சென்ட் ஓடிபி கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ஒன்று வரும். ஸோ அந்த ஓடிபி எடுத்துகிட்டு கீழே பார்த்தீங்கன்னா என்டர் ஓடிபி அப்படி சொல்கிற பாக்ஸ் ஒன்று இருப்பாருங்க. ஸோ அந்த பாக்ஸில் நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க. நான் இப்போ என்னோட மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி எடுத்து நான் இப்போ என்ட்ரி பண்ணுறேன். ஓடிபி என்ட்ரி பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு வெரிஃபை டவுன்லோட் அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண உடனே உங்களோட மொபைல்லே அந்த பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அந்த ஆதார் கார்டு உங்களோட மொபைலில் டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். டவுன்லோட் ஆன அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்வேர்டு ஒன்று கேட்கும். ஸோ இதில் பாஸ்வேர்டு என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் பார்த்தீங்கன்னா நேமில் ஃபஸ்ட்டு 4 லெட்டர் நீங்கள் கேபிட்டல் லெட்டர் நீங்கள் அதில் போட்டுக்கோங்க. ஸோ கேபிட்டல் லெட்டரில் போட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இயரில் நீங்கள் பிறந்தீங்களோ ஸோ அந்த இயரை நீங்கள் அதில் நேமுக்கு கூட நீங்கள் சேர்த்து போட்டுக்கோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு போட தெரியல அப்படின்னா என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எக்ஸாம்பிள் பாஸ்வேர்டு அப்படி சொல்லிட்டு நான் ஒரு எக்ஸாம்பிள் பாஸ்வேர்டு உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ அந்த எக்ஸாம்பிள் பாஸ்வேர்டை பார்த்து உங்களோட பாஸ்வேர்டு நீங்கள் அதில் போட்டு நீங்கள் டன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. டன் ஆப்ஷன் செலக்ட் பண்ண உடனே உங்களோட பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கிற அந்த ஆதார் கார்டு உங்களோட மொபைலில் ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட ஆதார் கார்டை பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்களோட மொபைலில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்பது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோட வந்து உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம் விட பெறுவது தமிழ் கிங். தேங்க்யூ. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு எனி டைம் நான் ரிப்ளை தரேன். தேங்க்யூ.